வண்டி ஓட ஒத்துமையா வண்டி ஓட ஒத்துமையா மாறி ஒன்றை ஒன்று தெரிந்தா என்னாகும் எண்ணி பாடு உடைகிற வண்டி கொடி பாட்டு சந்தோஷமா இருக்கு ஆசீர்வாதம். இது என்ன நாடு தெரியுமா? இதுதான் கள்ளிக்காட்டு. ஆமா, இந்த கள்ளிக்காட்டு குண்டச்சிதான் எங்க அம்மா பேரு. அதான் குண்டச்சி. ஆமா, குண்டல சக்தி இல்ல, மண்டல சக்தி இல்ல. குண்டல சக்தி அம்மனுக்கு ஒரு பேரு, அதனால வச்சாங்கன்றாங்க. அதுதான் சொன்னோம். ஆமாண்டா, அம்மன் பேரு தான். அதான் இப்ப இந்த பூமியில இருக்காங்க. ஆமா, யாருக்குமே அந்த சாமி பேர் இல்லாத பேரே வராது. இல்ல, அன்னலட்சுமி ஏதாவது ஒரு பேர் வரும். தனலட்சுமி, தானிலட்சுமி, விஜயலட்சுமி, மகாலட்சுமி அப்படின்னு இருக்கும். அது பேரு உங்க அம்மா பேர் குண்டச்சியா? குண்டச்சி. குண்டச்சி. ஆமா, குண்டச்சி போனே. இல்ல இல்ல, உங்க அம்மா அடிக்கடி அவங்க வீட்டுல வருவாங்கம்மா. எங்க குடும்பத்தை பார்த்தியா ஒத்துமையா? ஆமாங்க, அப்படிதான் அப்பா வேலை போனா கொண்டாடி கேட்டாப்பா உங்களோட ஒத்துமை. அவர் இருவருக்கும் கல்வி காத்தானுங்க, இந்த கெட்டி காட்டுங்க, வண்டி போட்டுட்டு வரேன் நானு. கல்வி காத்தானுங்க கெட்டிக்காரனா செருப்பால் அடி பண்றீங்க. என்னடா அவருக்கு போடுவான், ஒரு லட்சம் அட்வான்ஸ் 1700 சம்பளம் போடுவான். அவர் 1 லட்சம் அட்வான்ஸ் 1500 உனக்கு காசு தராரு, சம்பளம் தராரு. அவருக்கு போடுவான். நான் படு பையன் போட மாட்டேன். காலைல வாங்கடா, சாப்பிடும் போது இட்லி இலைய எடுத்துறாங்க. சாப்பிட்ட போது இருக்குக்கா நான் பண்ணி இந்த நாய் நான் சாப்பிடும் போது இருக்குறேன். யாருக்கு தெரியும்? போடா, தண்ணிக்கு தாளம் போடணும். போடா, எனக்கு நான் 3 பிள்ளை கொண்டிருக்கோம். போய் சுண்ணாம்பு சோத்து பால கை விடுறாங்க. அது நல்லா கணித கட்டி செவிடு. அது வெள்ள சுண்ணாம்பு வெள்ள சோத்து பானையும் வெள்ள. இந்த சுண்ணாம்பு சோத்து பால கை விடுறாங்க. எப்படியா குட்டியோ அடிக்க செருப்பு தருவோம். தொப்பலா உடுப்புல போடா. அல்லவடா பிள்ளை பிள்ளை பார்த்தா நான் பிள்ளை பார்க்கல, என் பொண்டாட்டி பார்த்தா நான் ரோல் போட்டேன். கைலாய பரமனருளார். கல்வி காத்தார். படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்? நான் பிஏபி தாண்டிங்க. பிஏபிஎல்
என்ன ஊருக்கு போய் பார்த்தான்னு பிஏபிஎல் என்ன பிஏ கால் நடத்தான் நீதான் சொன்ன பிஏபிஎல் அப்படியே போய் பிஏபிஎல் பிபிஏ காட்டணும் பிபி பிஏபிஎல் 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 அதுங்க அம்மா படி படிச்சா வக்கீல் படி படிச்சுட்டு இங்க வந்திருக்கா என்ன பண்ணுது அங்கதான் நம்மளுக்கு இடம் நம்மளுக்கு தான் வந்து வேலை கேட்டான் அங்கேயே போனா கூட அவன் அர்த்தம் தரான் நம்மளுக்கு நம்ம கிட்ட கேட்கலாம் வேலை போகிறதுக்கு இந்த உலகத்துல வந்து என்ன தெரியுமா வெள்ளத்தால் போகாது வெள்ளத்தால் போகாது கொல்லத்தால் முடியாது கொடுத்தாரு முறைவனா உலகெல்லாம் உயர்ந்ததே வெள்ளத்தால் போகாது கொல்லதான் முடியாது நிறைவராது கோமிகையில் இது காவலிக்கோ மகத்து கல்வி என்னும் உள்ளத்தில் பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உணர்வதே அப்பா கல்விக்கோ கரையில்லை அதை கற்கவே வயதில்லை ஒரு மனுஷன் படிக்க படிக்க அறிவு வளர்ந்துகிட்டு தான் வருவ தவிர போவாது அந்த முறையோடு நல்ல முறையோடு அப்பா பார்த்திருக்க முடியாது என்னை நான் வரும் நேரத்தில் உங்க நேரத்துல என்ன இல்ல உங்க அப்பா ஒரே ஒரு பிள்ளை தவங்க கடந்து பெற்றிருக்காரு உனக்கு என்ன சொல்லுவாங்க யாருக்கு பயப்படணும் அது பயப்பட மாட்டீங்க வீட்டுல பையன் பள்ளிக்கூடம் லீவ் விட்டு இன்னைக்கு வந்துருப்பான் பையன் கல்வி இருப்பான் வீட்டை போயிட்டானே வேற ஒண்ணும் கதை தெரியாது வீட்டுல வேற இருந்தது அவங்க வீட்டுல காலையில 5 மணில இருந்து மணி 3 4 5 6 மணி வரைக்கும் இருப்பான் சாயங்காலம் 7 மணிக்கு மேல அவங்க வீட்டுல இருக்க மாட்டான் எங்க வீட்டுலயா அதுக்கு மேல அந்த பனி நேரமா வந்த நேரத்துல உங்க அப்பா உங்க அம்மாவை போட்டு ஒரு நாள் போட்டு கதவு கேட்டு போட்டு போடுறான் ஐயோ உங்க அம்மா குத்துறாங்க கத்தனை நம்ம என்ன பண்ண முடியும் உன் வீட்டுல நடக்கிறத வந்து என் வீட்டுக்கு சொன்ன நடக்கும் அது என்னன்னு தெரியல ஒரு நாள் ஐயோ குத்துறானே அடிக்கிறானே சண்டை அடிக்கிறான்னு சொல்லிடுறேன் குத்துறான் ஐயோ அதனால அம்மா என்ன சமாச்சாரம் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு மணி 6 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நிலகால மேல தான் எதுக்கு நிலக்காலம் எல்லாம் போய்த்துருக்கா அன்னைக்கு பையன் பள்ளிக்கூடம் படிச்சு லீவு இருப்பான் பையன் சொன்னாங்க அப்பா அம்மா. அப்படியா? வேற எந்த காரியம் தெரியாது. போய் பாருங்க.
மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கக்கூடிய இந்த மெகா கொள்ளைக்கு அம்பேத்கர் நகர் கிராமத்திலே உண்டு இருக்கக்கூடிய சக்தியிலே மிகுந்த இந்த அம்பாளுக்காக என் அருமை தாய்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அம்பாளுக்கு ஆழ்த்து அமைத்து அம்பாபிஷேகத்தை முடித்து மண்டல பூஜையின் காரணமாக இந்த 5வது உபயதாரர்கள் அனைவரும் ஒருமிக்க கூடி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த பாவதால கொண்டு வந்து கேள்விக்கு அர்த்தம் வைக்கிறார் இந்த கேள்விக்கு சார்பாக இது 5வது உபயதாரர்கள் அனைவரும் ஒருமிக்க கூடி அரியனுக்காக மரமாடு அரியனுக்காக பட்டி விதாமரம் அரியனுக்காக 100 ரூபாய் என்படி பலிக்கு அரியன் மரபு பெற்று மேற்படுகிற அருமை தாய்நாடா இருக்கக்கூடிய இதோ வேகாப்பளை கிராமத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் மதுபுரி மாமா சத்துதானந்த அவர்களாடு அரியனுக்காக 50 ரூபாய் பலிக்கு மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கக்கூடிய வேகாப்பளை அம்பேத்கர் நகர் கிராமத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மதுபூரிய பிள்ளை மாலை போட்டு தனியாக பொதுவாக தானே அது அந்த மாலை போட்டு அதுக்குள்ள பொதுவாக அது மட்டும் அதான் சொல்லியாச்சு மேற்படி வேகாக்கொலை அம்பேத்கர் நகர் கிராமத்தில் மதுபூரிய பிள்ளை முருகன் பெயர் குணபெயர் கொண்டு இருக்கக்கூடிய குமரேசன் அவர்களால் அரியனுக்காக 100 ரூபாய் அரியன் மனமளித்திருக்கு இவர் அனைவருக்கும் பாலில் வலிமையும் சுபேர சம்பத்தும் மார்க்கெட்டா பெற்றுவாழ் அம்பாள் வெளிவிடு அப்பா அப்படி இப்படி இருந்தா பிரிச்சு நட்ட வருவாங்க நாகுட்டி அவங்க நாகுட்டில அப்படியே அப்படியே பேசி இருப்பாங்க சங்கமாகி என்னுடைய மதவழியாக ஈடுபடியாக வாழ ஆசித்தம்
நாம் வழங்க முடியாத தாண்டவராய் தாண்டி அறியலாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது வாழ்வாங்கு வாழ ஆசைப்படுகிறேன். பாடான்னு சிக்கன் கூட்டிங்களே அது என்ன சமாச்சாரம்? என்னைக்கு நீ பிறந்தியோ அன்னையிலிருந்து எங்களுக்கு வறுமையும் வந்துவிட்டது. நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியவில்லை. ரெண்டு உண்டை புளி வாங்கியா எல்லா புத்தகம் எல்லாம் போகுது ரெண்டு உண்டை புளி வாங்கியா நீ புத்தகம் தானே என் பிள்ளைக்கு என் பிள்ளை வவுல பட்டி போட்டு உன் பிள்ளைக்கு ஓத்துவ நீராகரம் கொடுத்தான். நீராகரம் சும்மாண்ணா என் பிள்ளைக்கு சட்டை உன் பிள்ளைக்கு சட்டை வேணும் கேட்டீங்களா கொடுத்தா அது உள்ளுமா எட்டு பண்ண புளியும் 8 பட்டை மிளகா கொடுத்துருக்காங்களா மானம் விட மாட்டான். நான் என்ன சொல்றேன் அண்ணன் காவடியில பாக்கத்தான் நிறைய பேர் வரான். என் அப்பா வாத்தாட ஓப்பன் வாங்க அந்த குப்பு கூட இல்ல கடங்கான சிரிக்கிறீங்கயா புளி உண்டை எப்படியா வருது? ரெண்டு உண்டுங்க. நான் என்ன சொல்றேன் காஞ்சி போன பூண்டு 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 வாங்கிட்டா குத்தனை காட்டி கூட தாளுகத்தை அடிக்கிறாங்க தெரியுமா? அடிக்கிறாங்க அந்த மாதிரி சோட்டு ரோட்ல அடிச்சு எவன் தாளுகாத்த அடிக்கிறான்? அப்பெல்லாம் கொல்லிலே குடிக்கிறான் மூட்டையா வண்டியை விட்டு எல்லாமே அடிக்கிறாங்க. எல்லாம் தாளுகாத்தையும் அடிக்கிறாங்க. என்ன கொட்டை அந்த கொண்ட கூடியா என்னமோ சொல்றாங்க. சொல்லுப்பா. போத்திர மருந்து அறிந்து கண்ண கூடு பாத்திர மருந்து பிச்சை பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. புறம்போக்கு தேவையாம போய் பிச்சை எடுக்கலாம். அன்னாலும் பட்டு அடுத்த நாளும் பட்டு பெருமங்க நினைக்கு முத்தாடி பஸ் ஸ்டாண்ட்ல பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்காரி மூக்கு பிடிச்சி போன எவனே போறேன் நான் நீ கூட்ட வச்சிருக்கீங்க என்னடியா ஒரு என்ன வாங்கிட்டா கரண்டி மாடு அவன் கரண்டி அன்னைக்கு சொன்னா தரேன் தேவையா பல விதமான சம்பத்தோடு எப்ப நீ புள்ளடு பிறந்தியோ அது வந்து கஷ்டப்படுறான்ற. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதனால வேண்டி இந்த நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதற்காக நீ கன்னியாகுமரி
ஒரு கையில இருக்கிறது கன்னியாகுமரியில கண்ணகோல கையில எடுத்து எப்பா எப்பா இது என்ன கோலு? கண்ணகோலு. கண்ணகோலு இது என்ன பண்ணோம்? இது திருட போனோம். கையில வச்சுக்கிட்டு கையில எடுக்கணும். ஆமா. யோ எப்பா அவன் கவன் தான் பாரு. இந்த கட்டா போல நம்ம சொல்லி அதை புடிச்சு நான் என்ன பண்ணணும்? களவு தொழில் அதாவது நீ இந்த கண்ணகோல கையில எடுத்துக்கொண்டு கொள்ளடிக்க போகணும். நாட்டு யாருன்னா திருட போகணும். திருட போகணும். என்ன பெத்துங்களா? இல்ல யாருக்கா தானமா வாங்கி வந்தீங்களா? ஏன்பா இல்ல கேக்குறேன் சொல்லுங்க. எதுக்காகன்னா எப்பா என்ன பெத்தா ஆத்தாப்படா? நாங்க தான் பெற்றோம். யாரு? நாங்க தான் பெற்றோம். பெத்தா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். கைலாய பரமா தாண்டூராய சாமி வாடும் போது நீ இந்த மாதிரி இல்ல. நீ வந்து இம்மா வந்து கொள்ளுக்காரங்க கண்டு மரியாதை வர்ணிக்கிறேன். அந்த ஆளுக்காக அவன் சொல்றது நான் இல்லப்பா. எப்பா எதனால இந்த தொழில் கேளுங்கப்பா. ஒரு பெத்தா தாய் தகப்ப ஒரு மூட்டை குடிச்சிடுவாரு யாரு? திருடாத, பொய் சொல்லாத, ஆனா சூது விளையாடாத, குடிக்காத, அப்ப ஏதாவது சொல்லுவாங்க. நீ என்ன போய் திருடு வரான்ற எப்பா ஒரு மனிதனுக்கு உயிரை காட்டணும். மானம் தான் பெருசு. நான் மானத்தோட வாழ நினைக்க ஆசைப்படுறேன். உங்களை மாதிரி பல பேர் வழியிலேயே அடுத்தவனை அநியாயமா அடிச்சு அவன் பொருளை கொண்டு வந்து திருடி சாப்பிட்றவன சாபத்தை மேலும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் நான் சொல்றேன். ஒரு தாய் தந்தையுடைய குறையை தீர்ப்பது ஒரு பிள்ளை. எப்பா தந்தை கடமை. தந்தையால வயசாயிடுது. ஆமா எனக்கு வயசாயிடுது. இப்ப நீ தாசில்தாரா இருக்க கலெக்டராருங்க அந்த தொழில் செய்யறாங்க. மான கட்டணம் போங்க. இதுவும் ஒரு தொழில் தான்ப்பா. திருடத்தும் ஒரு தொழில் தான். ஆமா திருடத்தும் ஒரு தொழில் தான். எப்பா பஞ்சமா பாதகம் இருக்க இந்த உலகத்துல இந்த பொய் பொய் சூது சூது களவு களவு காமம் காமம் பொய் பொய் இந்த அஞ்சு எவன் செய்யணும்? பஞ்சமா பாதகம் அஞ்சு. இந்த பஞ்சமா பாதகத்தை எவன் செய்யறானோ அவன் செத்தான ஏன்னா நரகம் தான் மோட்சம் கிடைக்காது. என்ன சொல்றான்? நீங்க செஞ்ச தொழில் தான் செய்யணும். நீங்க படிக்க வச்சீங்க. படிக்க வச்ச பிறகு ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாது. உங்களுக்கு வயசாகி போச்சு. வயசாகி போச்சுன்னா கொக்கு மருந்து வாங்கி நல்ல பெலா சொல்ல வாங்கி தின்னுட்டு பார்த்துங்க. என் புள்ள இருக்கும்போது நாங்க வயசாகி போட்டா எங்களுக்கு வறுமை. நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு பசி. அதுதான் ஒரு மனிதன் பசி மத்தவன் பொருளை களவாடிதான் சாப்பிடணும். அதை கொண்டுதான் உயிர் வாழணும் அவசியம் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். உங்களுக்கு வயசாகி போச்சு. நாங்க திருட்டு தொழில் செய்ய மாட்டோம். செய்ய மாட்டீங்க. உங்க சூத்துக்கு சோறும் சொல்லுவது நியாயம் தான். எங்களுக்கு வறுமை தீர வேண்டும்.
நாட்டு மக்களுடைய குறைய நாங்க பசி தீரணும். பசி தீரணும். உங்க பசி தீரணும். எங்க பசி தீரணும். எந்த சாப்பாடு தான் தேவை. ஆமாப்பா. 3 வேளைக்கு சாப்பாடு வரும். இலை கொண்டாந்து கொடுப்பானா எதாவது கேட்டாலும் என்ன நம்ம 4 ராத்திரி இங்க கூத்தாடுவோம். உனக்கு சாப்பாடு 3 வேளையும் வரும். நீ மட்டும் போய் அங்க உட்காரு போ. அந்த கோல பஸ்ல போ. நான் தரம் போ. காட்டுக்கு ஆமா இந்த கள்ளிக்காடு வேலை யாரு கூடியது? இந்த கள்ளிக்காடு வேலை உங்க அப்பாவுக்கு தான் கூடியது. நமக்கு கூடியது. ஆமா அதனால ஏன் நம்ம வேட்டாடணும்? ஒரு மனுஷன் பசி ஆறணும். அதுக்கு என்ன செஞ்ச பசி ஆகணும்? நம்ம இந்த காட்டுல அரிசி ஏறு ஓட்டி பயிர் வச்சா 2 பேர் போட்டு நானும் கள்ளி காத்தோம். ஆமா ஒண்ணு வேட்டை ஆடுறது, ஒண்ணு அந்த காட்டை வெட்டி பயிர் தொழில். அதனால காட்டை வெட்டி நம்ம காட்டை வெட்டுமா? தூக்கு மாட்டிக்கணும் கத்துறாங்க. தூக்கு மாட்டி சேர்த்தவங்க தான் கத்துறான். ஏற்கனவே தான் கத்துறான். பயப்படாத கொஞ்சதான் கல்வி கேட்டான். கொஞ்சதான் மாலையை போடுங்க. எங்க இருந்து வேணும் உனக்கு? அந்த புதருக்குல இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அதே பண்ணி அதே கொண்ட ரத்தான் குடிச்சிட்டு குண்டி வச்சு செத்துருக்காங்க தான் கத்துறான். குடிச்சிட்டு தண்ணி இல்லாத சாப்பிட குண்டி வச்சு சத்தம் கத்துறான். குண்டி வச்சு கத்தவன் சத்தம் தான் இந்த மாதிரி கூடுவாங்க. ஆமா கல்வி தான் எவன் மேல ஆச்சா எடுத்து வாங்கின வந்து பயிர் வச்சணும் இல்ல அந்த புதருக்குள்ள இருந்தாலும் சத்தம் வருது. ஆமா வாசம் வருதுங்க. இன்னைக்கு நான் யாரை பார்த்து
ஆம்பளை எனக்கு வகுத்து வலிக்காரி வேண்டாம் ஐயா பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் 3 நாள் வாழ்க்கை இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அதான் போகல இன்னைக்கு போனா நீ முன்னே போயா போனா இன்னைக்கு செத்தா நாளைக்கு போல நான் செத்துட்டா எப்படி வாங்கி போலன்னு பாக்குறது காசா நீ போயா முன்ன வந்தா வாயில் விட்டு அடிப்பான் சரிங்க கிட்ட போய் பாருவா இந்த புதருக்குள்ள எப்பா ஒரு செங்கல் மேடை இருக்கு செங்கல் மேடை இருக்கு ஐயா ஐயோ ஐயோ உள்ள நோடா நீ நோடா முடி போடு முட்டி போடுறா இதுல முனிமரம் நிறைய இருக்கு நல்லா முடி போடு நல்லா நல்லா முட்டி அழித்து போடு அழித்து போட்டா நல்லா இருக்கு அருமையாயிடும் ஏண்டா ஓ இதோ புதரு இந்த புதருக்குள்ளே ஆமா ஒரு செங்கல் மேடை அந்த செங்கல் மேடையில் புதிய நாத்தங்க ஒரு காக்கா கருவிலாங்க பாரு ஒரு சிலாஸ் ரூபம் ஏண்டா ஐயா பொட்டு வச்சிருக்கு ஆமா பூ இருக்கு ஆமா வலியெல்லாம் உடஞ்சி கிடக்கு இது ஆண் தவதா பெண் தவ மஞ்சள்லாம் இருக்கு இது வந்து ஆண் தவ தான் நினைக்கிறேன் மஞ்சள் இருக்கு பொட்டு இருக்கு வலியெல்லாம் உடஞ்சிருக்கு மஞ்சள் அடிக்கூடாது மஞ்சள் அடிக்க முடியாது மஞ்சள் மறிய வயசு நீ எடுத்து போகணும் எத்தனை ஊரை நம்ம செயல்படுத்த அதனால சரி இது தன்னந்தனிமையா இருக்குது ஆமாங்க இது பெண் தவதையா இருக்கு இத கூட்டு பாப்போம் என்ன பண்ணுது என்ன ஒரு வேக கூட பொம்பளையா பொம்பளையா பொம்பளை கூட போகணும்ன்றா பெண் தவதா இது ஆமா அதனால கூட வருமா அந்த தாமல் தட்டு எடு வராத எங்க போகுது நம்ம இன்னைக்கு வர்றது இன்னைக்கு சாமி இருக்கான்னு பார்த்தோம் 10 காலக்கெல்லாம் ஏன் ஆட போகணும் நம்ம அதே மாதிரி பழக்கமே இல்ல வெள்ளம் வச்சீங்களா ஒரு வட்டி பொடி போட வைக்கிறது இல்ல இன்னைக்கு வேலை கூடிய அம்மா முத்துமாரி அம்மா இருக்காங்களா பார்க்கணும் மின்னத்துல இருந்து ஆடினா இருக்கும் அது வந்து கோபுரத்துல ஆடுன்னு நினைக்கிறேன் முக்காடு போடுங்க பாடிய பதில பத்து கருவாய் போற்றி சூடினேன் உடல் பாதம் சூடிய போற்றி போற்றி கல்யாண மத்திய கருணையா மதத்தையான பொன்முடி விதியரை மாற்றி வைக்கும் அதிகம் பார்த்தாலையம்மா உன்னை பாமாலை பாடி புதியது புரிஞ்சால் உள்ள தோட்டத்தில் வச்சு ஓடிவா ஓடிவா Bye.
ஒட்டாரமா சப்பளம் போட்டு உட்காந்துருக்கீங்க சாமியா. சாதித்த சட்டூரி அந்தர்கள் ஓடர்களின் குடல உருவி பதப்படியும் மனப்படும் ஆங்காரமாக யாருமா? முருகன். முருகன் எந்த குறையும் இந்த பரவாயில்ல. முருகப்பெருமா வந்திருக்காரு, ஆலயத்துக்கு அதிகாரி. ஏதோ இந்த அம்மாவை எப்படியோ சீர்கட்டு இருந்த அம்மாவை கும்பாபிஷேகம் செய்து அஷ்டபத்திரம் கும்பாபிஷேகம் 48 நாள் மண்டல பிள்ளைகள் நடந்து வருது. இந்த ஆலயத்தை எழுப்பி இந்த ஆலயத்தின் மூலியமாக இந்த ஊர் மக்கள் குறையதான் வைக்கணும். இல்ல குறையதான் வச்சுக்கணும். இந்த ஆலயத்துக்கு இந்த கஷ்டப்பட்டு ஆலயத்தை எழுப்பி மக்கள் எல்லாம் ஒன்று கோரி தானம் செய்து வராங்க. குறை என்பதை வைக்க கூடாது. சரி உன் அருமை தேவை போயாம இப்படியாக கல்வி காட்டு அழித்து இந்த செங்கல் மலையிலே அம்மாளை துதி செய்து இந்த செங்கல் மேடையில் இருக்க முடியாது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் சபை நாடி வருவதை காண்க.